என்ன வெயில் இருந்தாலும் இல்லத்தில் நான் ஏசியை பயன்படுத்துவது இல்லை. ஏன் தெரியுமா? முதலில் நானும் ஏசி பல வருடங்களாக உபயோகப்படுத்தி கொண்டு இருந்தேன். ஒரு நாள் 2005 அன்று திடீரென்று ஒரு ஞானோதயம் வந்தது. வெளியில் வந்து பார்க்கும்போது ஏசியிலிருந்து தண்ணி கொட்டியிருந்த போது அது என்னமோ காற்று கண்ணீர் வடிக்கிற மாதிரி எனக்கு தோன்றியது. சட்டென்று ஒரு உண்மை உதித்தது. இந்த காற்று தானே நமக்கு உயிர் பொருளாக இருக்கிறது. பிராணவாயுவை நமக்கு அளிக்கிறது. நம் உள்ளே ஒரு செகண்டும் அந்த காற்று உள்ளே போயிட்டு வரலன்னா 2 அல்லது 3 நிமிஷம் போதும் மூளை இறப்பதற்கும் அந்த மனிதன் இறப்பதற்கும். அப்படிப்பட்ட காற்று உயிர் மூச்சான காற்று. அந்த காற்றை ஒரு மிஷினில் திணித்து ஒரு பக்கம் படு சூடாகவும் ஒரு பக்கம் படு ஜில்லாகவும் ஆகிறது. அதோட உடம்பு புண்படாதா? அது ஒரு பஞ்சபூதங்களில் ஒன்று. சரி, காற்று அனல் வீசுகிறது வெயில் காலத்தில், ஓகே. ஆனால் அதற்கு நம் உடம்பிலேயே அதற்குண்டான சில விஷயங்கள் நடக்கின்றன. அதாவது அதிக வெயில் காயும்போது நமக்கு அதிகமாக வேர்க்கிறது. அந்த வேர்வையே நம்ம உடம்பை கூல்படுத்துகிறது. எப்படி பானையில் இருக்க தண்ணி ஆவியாக மாறுறது, பானைக்குள்ள இருக்க தண்ணி ஜில்லுனாடுதோ அதை மாதிரி. இப்போது ஏசி தேவையே இல்லையா என்று கேட்பது புரிகிறது. பொதுவான இடங்களில் ஆஃபீஸ்களில் வேலை செய்பவர்களுக்கு அந்த வேலையை கம்ஃபர்டபுளாக செய்கிறதுக்கு நிச்சயம் ஏசி தேவை. அதே மாதிரி காரில் செல்லும்போது, வெளியூருக்கு செல்லும்போது நான் எப்போதுமே விடுகாத்தால் 3 மணிக்கு கிளம்பி அந்த ஊரை அடைந்து விடுவேன். ஏனென்றால் ஏசி போட அவசியம் இருக்காது, அதிக பெட்ரோலும் ஆகாது, வண்டியும் ஸ்பீடாக போகும். அதே மாதிரி பகல் வழியில் காரில் போகிறது நிச்சயம் ஏசி தேவை. ஏன்னா அவ்வளவு நாய்ஸ் பொல்யூஷன், அதுக்கப்புறம் இந்த மாதிரி பலவிதமான தூசி, அப்புறம் டீசல் புகை இதெல்லாம் இருக்கிறதுனால நமக்கு அன்கம்ஃபர்டபுளாக இருக்கும். நம்ம ஒரு ஆஃபீஸை போய் ரீச் ஆகணுன்னா ஸோ இந்த நாய்ஸ் பொல்யூஷனை தடுத்து நம்மளை அறியாமையே உடம்பு வலி வந்துடும். ஆகையினால பயங்கர டிராஃபிக் இருக்கிற போது, கொஞ்சம் வெயில் இருக்கிற போது ஏசி போடுறது தவறு இல்லை. அந்த காலத்தில் ஒரு தெருவில் ஒரு வீடு இருந்து ஒரு வீட்டில் ஒரு ரூமில் ஒரு ஏசி போட்டாங்க. இந்த காலத்தில் ஒரு வீடு 30 ஃப்ளாட்டாக மாறிடுது. அந்த 30 ஃப்ளாட்டில் முதல்ல பார்த்திங்கன்னா ஒரு ரூமில் மட்டும் ஏசி போட்டிருந்தாங்க. இப்போது மொத்த வீட்டுக்கும் ஏசி போடுகிறாங்க. பல ரூம்களையும் ஏசி போடுகிறார்கள். இப்படி அத்தனை வீட்லேயும் நெருப்பு மாதிரி அந்த காற்றை கக்கினா நீங்கள் பாருங்கள். முன்னெல்லாம் விடிகாலத்தில் வெளியே போனால் ஒரு குளுமை இருக்கும். இப்போ காற்றில் குளுமையே இல்லை. நாள் முழுக்க சூடாக இருக்குது. வெயில் வந்தோன்னா அதிக சூடாக இருக்குது. இது ஒரு மேன்மேட் டிசாஸ்டர் தான் நான் சொல்லுவேன். இப்படி காற்றை ஹீட் பண்ணிகிட்டே இருந்தால் என்ன சொல்கிறாங்க இந்த வானிலை காரர்கள் என்ன சொல்கிறாங்க, லோக்கல் ஃபெனாமினால் மேகம் ஃபார்ம் ஆகி திடீர்னு மழை வந்து இந்த லோக்கல் ஃபெனாமினன். இப்படி இந்த மாதிரி ஏசியெல்லாம் போட்டு சூடாக்கி இந்த சூடுனால் அங்கே இருக்கிற லோக்கலாக இருக்கிற வாட்டர் வேப்பர் அல்லது இந்த காற்றில் இருக்கிற நீர் பதமானது மேகமாகி அங்கே ஒரு பெரிய மழையே பெய்கிறது. சில சமயத்தில் க்ளவுட் பஸ்ட்டு கூட வருகிறது. ஆக உலகத்தை முக்கியமாக குளோபல் வார்மிங்க்கு ஒரு முக்கியமான காரணம் ஏசி, ஃப்ரிட்ஜ் என்று நாம் தெரிந்து கொண்டிருக்கிறோம். ஸோ அதனால் இவற்றையெல்லாம் நம்ம எந்த அளவுக்கு பயன்படுத்தலாம் போதாதா? முதலில் ஏசிக்கு வருவோம். நமக்குள்ளே போகிற ஒரு காற்றை ஒரு பக்கம் ஒரே சூடாக்கி ஒரு பக்கம் ஒரே ஜிலீர்னு ஆக்கும்போது அதுக்கு ஒரு உயிர் இருக்குன்னு வச்சுக்கோங்க. அதில் உயிருக்கு கூட தான் உங்களுக்கு உயிர் கொடுக்கிறது. மண்ணுக்கு உயிர் இல்லை. ஏன்னா மண்ணிலே விளையும் பொருட்கள் உங்கள் உயிரை காப்பாற்றுகிறது. மண் வேணுமால் ஜடமாக இருக்கலாம். அது மண்ணில் வளர்கிற செடி கொடி எல்லாமே ஜடமாக இல்லை. ஸோ அதனால் 2005 எனக்கு ரொம்ப மனசுக்குள்ள வேதனையாக இருந்தது. சரி, இந்த காற்றை போய் துன்புறுத்தி இப்போ ஏசி அனுபவிக்கணுமா? அப்போது தான் எனக்கு ஒரு ஐடியா தோணியது. நம்ம பாதத்தில் பார்த்திங்கன்னா பெரிய பெரிய துளைகள் இருக்கின்றது. மொத்த உடம்புலேயே பொதுவாகவே சின்ன போர்ஸால் ஓப்பனிங் இருக்கும் ஸ்கின்னிலேருந்து. அது வழியாக தானே வியர்வையெல்லாம் வருது. ஆனால் பாதத்தை பெரிய ஓப்பனிங் இருக்குது. அப்போது பாதத்துக்கிட்ட ஒரு பெடஸ்டல் ஃபேனை வச்சுட்டு சீலிங் ஃபேனை ஆஃப் பண்ணுங்க. ஏன்னா சீலிங் ஃபேன் நிஜமாகவே சொல்கிறேன், அது ஒன்றும் பிரயோஜனம் இல்லை. மேலே இருக்க காற்று சூடான காற்று, அதைத்தான் அந்த சீலிங் காற்று கலைச்சி நமக்கு காற்று கொடுக்கிறது. அந்த காற்று சூடாக இருக்குது. சீலிங் ஃபேனை ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு பெடஸ்டல் ஃபேனை வச்சுக்கோங்க கால் மாட்டில். அந்த கால் மாட்டில் பாதம் ஜில்லுன்னு ஆக அது வழியாக அந்த துளை வழியாக அந்த காற்று உடம்புல பரவி ஒரு ஏசி பண்ண எஃபெக்ட் கொடுக்கும். ஒரு ரூமில் டேபிள் ஃபேனும் அல்லது பெடஸ்டல் ஃபேனும் குளுமையாக இருக்குன்னா அந்த காற்று தரைக்கு அருகில் இருக்க காற்றை தான் அது சலனமாக்கி அதை நமக்கு கொடுக்கிறது. ஆகியனால ஒரு பெடஸ்டல் ஃபேன் வச்சுட்டாலே ஒரு ஏசி எஃபெக்ட் கிடைக்காட்டா கூட கிட்டத்தட்ட உடம்பே ஒரு குழு என்று ஆகிவிடும். சிவாஜி படத்தில் ரஜினி பார்த்திங்கன்னா உடம்புக்கு ஏசி போட்டுப்பார். அதை மாதிரி ஒரு காலம் வரலாம்.
ஏசி சூட் வரலாம். பட் அதெல்லாம் கூட உடம்புக்கு எவ்வளோ கெடுதல் நமக்கு தெரியாது. ஏன்னா நாள் முழுக்க போட்டு அலைய முடியும். ஏசி ரூமில் இருக்கிறோம், அதுலேருந்து வெளியே வரோம், வெளியே வந்து காரில் இருக்குது, அதுக்குள்ளே கலகலன்னு இப்படி வேர்த்து போகிறதுனா என்ன அர்த்தம்? வேர்வைங்கிறது உடம்புக்கு உண்டான இயற்கையான ஆரோக்கியத்துக்கான ஒரு செயல்முறை. அதை சப்ரஸ் பண்ணுறதுனால என்ன ஆகுது அப்படின்னா, நமக்கு இயற்கையாக வெயில் காலத்தில் தாகம் எடுக்கணும். அந்த தாகம் எடுக்காதால் தண்ணி குடிக்காதனால யூரின் கம்மியாக ஃபார்ம் ஆகி கிட்னியில் ஸ்டோன் ஃபார்ம் ஆகிறது. அது உடம்புலேருந்து வெளியேற வேண்டிய உப்புக்களும் மற்ற பொருட்களும் வேர்வை வெளியேறாதனால கிட்னியோட வேலையும் அதிகரிக்கிறது, கிட்னியும் சளைத்து போகிறது, சீக்கிரமாக பிபி வந்துடுது. ஏன்னா இந்த மாதிரி உடம்புல இந்த நீரும் உப்பும் தங்கிறதுனால. ஸோ ஏசிங்கிறது பெருமைக்காகவோ அல்லது நம்மளுடைய சுகத்துக்காகவோ ஒரு தனி வீட்டில் போட வேண்டிய அவசியம் கிடையாது. பொது இடத்துல சினிமா தியேட்டர், ஒரு பெரிய ஹாலு, பர்ஃபார்மன்ஸ் ஹாலு, பெரிய ஆஃபீஸு, இதில் ஏசி தேவைன்னா கம்ஃபர்டபுளாக எல்லோரும் உட்காந்து வேலை செய்கிறதுக்கு ஏசி தேவை. ஆனால் எனக்கு என்ன தோன்றது, ஒரு 10 நாளைக்கு மொத்த மெட்ராஸ்லேயும் ஏசியை இல்லங்களில் தடை பண்ணிட்டா இன்றைக்கி இருக்கிற வெப்பம் கூட காற்றில் இருக்காது என்பது தான் என்னுடைய அனுமானம். காரில் ஏசி, பஸ்ஸில் ஏசி, வீட்டில் ஏசி, ஆஃபீஸில் ஏசி, ஆஸ்பத்திரியில் ஏசிங்கிறது அந்த ஏசியால் பல கிருமிகளும் பரவலாம். நீங்களே பார்த்தீங்க, கொரோனா பீரியடில் ஏசினால் கிருமிகள் பரவுறது என்று ப்ரூவ் பண்ணப்பட்டிருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் எத்தனை பேர் ஏசி ஒழுங்காக வந்து சர்வீஸ் பண்ணுறாங்க. அதில் மைக்ரோபிளாஸ்மா நிமோனியா, அதுபோல் லீஜனல்லா நிமோஃபீலியா போன்ற அபூர்வமான கிருமிகள் கூட வளரும். ஏசி போடுறவங்க பாருங்கள், எப்போவுமே உடம்பு வலிக்குதும்பாங்க. ரூம்லேயே சுகமாக தான் வெளியே வருவாங்க, அது உடம்பு வலியாக இருக்குது, கனமாக இருக்குது. ஏன்? நம்ம கண்ணுக்கு தெரியாத சில கிருமிகள் நோயை உற்பத்தி பண்ணாட்டாலும் உடம்புல ஒரு அசதியை ஏற்படுத்துறது. ரெண்டாவது வந்து இந்த ஏசி போடுறவங்களுக்கு எப்போவுமே நீங்கள் பார்த்தீங்கன்னா வேலை செய்கிற திறமை கூட கம்மியாயிடும். ஏன்னா அந்த ஹீட்டை தாக்கு பிடிக்க முடியாது. சின்ன சின்ன குழந்தைக்கெல்லாம் ஒரு வயசுலேயே ஏசி போட்டு பழகினீங்கன்னா எதிர்காலத்தில் உலகம் எப்படி இருக்குது நமக்கு எப்படி தெரியும்? இப்போயே போர் பல அபாயங்கள் இருக்குது. இப்போ திடீர்னு உலகத்தில் எல்லாத்துக்குமே பற்றாக்குறை வந்தால் அந்த குழந்தைக்கு வாழ தெரிய வேண்டாமா? ஒரு வீட்டில் கார் இருந்தால் கூட அந்த குழந்தைய நடந்தும் போக பழகி, பஸ்லேயும் போக பழகி, ஆட்டோலேயும் போக பழகி, ரிக்ஷாலேயும் போக பழகினா அந்த குழந்தை உலகத்தில் எந்த மொழியிலும் சிறப்பாக வாழும் என்பதை நாம் தெரிஞ்சுக்கணும். அதே மாதிரி தயவு செய்து ஒரு மாதத்தில் 30 நாளில் ஒரு 5 நாளான ஏசி ஆஃப் பண்ணுங்க. ஏசி இல்லாமல் வாழ பழகுங்க. ஏசி இல்லாமல் வந்தால் வேர்வை வந்து எவ்வளோ தேவையோ அவ்வளோதான் வரும். ஏசி ரூமில் உட்காந்து வேர்வையை அப்படியே அமுக்கின உடனே வெளியே வந்து பாருங்கள், கல கல கலவென்று வேர்க்கிறது. அதே நேரத்தில் ஏசி ரூமில் தாகம் இல்லாததுனால தண்ணியே கம்மியாக குடித்து கிட்னியில் ஸ்டோன் ஃபார்ம் ஆகி பிபி போன்ற பல அபாயங்கள் வருகிறது. நீங்கள் பாருங்கள், கிராமத்தில் இருக்கிறவங்க ஏசி போடாதவங்க அவங்களுக்கெல்லாம் 70 வயசானால் கூட பிபியோ சுகரோ எதுவுமே தலை நீட்டுறதில்ல. ஒரு ஸ்ட்ரெஸ் ஆகிடுறது அவங்களுக்கு. ஏசி ரூம்னே வெளியே வந்து அந்த ஹீட் ஸ்ட்ரெஸ்ஸு, அந்த ஸ்ட்ரெஸ்ஸே உலகத்தில் உள்ள மக்களுக்கு பலவிதமான ஹெல்த் ப்ராப்ளத்தை உருவாக்குறது. ஸோ எவ்வளோதான் சம்மர் ஹாட்டாக இருந்தாலும் எவ்வளோ வழிமுறைகள் இருக்குது அதை கூல் பண்ணுறதுக்கு. நம்ம ரூம்லேயே படுத்துக்கிற ரூம்லேயே என்ன பண்ணலான்னா, ஒரு நாள் இந்த புடவையை நனைத்து அவற்றை ஒரு சேரில் தொங்க விடலாம். அல்லது ஜன்னலில் வந்து வெட்டி வேர் தட்டி போட்டு அதை தண்ணி ஊற்றினா அது கம என்ற வாசனையுடன் நமக்கு ஒரு குளிர்ந்த காற்று கிடைக்கும். ஏசி இல்லாமல் பழகி பாருங்க, அதை விட சுகமான விஷயம் கிடையாது. 2005 ஏசி போடாததுனால எனக்கு பிபி கிடையாது. அதனால தான் நான் யோசனை பண்ணி சொல்கிறேன் எல்லாருக்கும். அதான் ஏசியே விலை கொடுத்து வாங்கி அதுக்கு அவ்வளவு கரண்ட்டு செலவழித்து அது வந்து காசை கொடுத்து தேளை கொட்டிக்கிற மாதிரி தான். ஏன்னா பலவித அபாயங்கள் ஏசியில் இருக்குது. சில சமயத்தில் இப்போலாம் பார்க்குறோம், வெயில் தாங்காமல் ஏசியே வெடித்து குடும்பமே பலியாக இருக்குன்னு. அது போட்ட ஏதோ 1-2 வைத்து கொண்டால் கூட ஏசினால தான் பல பேருக்கு பல நோய் தொந்தரவுகள் இருக்கிறது. சைனஸ் ப்ராப்ளம் வருது, நுரையீரல் ப்ராப்ளம் வருது. ஸோ இப்படி பல விஷயங்களும் வருது. சிசியு ஐசியூங்கிற மாதிரி ஸ்பெஷல் இந்த மாதிரி இந்த தீவிர நோய் கண்காணிப்பு வார்டில் ஏசி இருந்தால் பரவாயில்ல. இப்போ எல்லாத்துலேயும் ஏசி போட்டு மக்கள் அதுக்கு பழக்கிட்டா நம்ம வாழ்க்கையே ஒரு டப்பாச்சேரி வாழ்க்கையாகிறது. ஏசி ஒரு மாதம் ஆஃப் பண்ணிவிட்டு கரண்ட் சார்ஜ் எவ்வளோ குறையுதோ அதுக்கு ஒரு ஏழைக்கு ஒரு தாலிக்கு ஃபோன் வாங்கி கொடுத்து பாருங்களேன், உங்களை ஆயுள் ஆரோக்கியம் திறகாத்திரம் எல்லாம் சூப்பராக இம்ப்ரூவ்மெண்ட் ஆகும். இப்போ நான் சொன்னது உங்களுக்கு பிடிக்குமா பிடிக்கான்னு தெரியாது, ஆனால் நல்ல விஷயங்கள் யாருக்கும் அவ்வளோவா பிடிக்காது. பாகற்காய் நமக்கு பிடிக்குமா? அதுவே வந்து உங்களுக்கு வந்து சூப்பராக ஒரு ஸ்வீட் கொடுத்தா பிடிக்கும். ஏன்னா இப்போ கசப்பு என்பது நமக்கு மிக தேவையான ஒன்று. நம்மளுடைய உடலில் வந்து இன்சுலினை சுரக்க செய்யும்.
ஆனால் அது நமக்கு பிடிக்காது. அதை மாதிரி இப்போ நான் ஏசி வேண்டாம் என்று சொல்வது உங்களுக்கு பிடிக்காமல் போகலாம். எனக்கு அது பிடித்து விட்டது. ஏனென்றால் கரண்ட் சார்ஜும் கம்மியாகுது, அந்த காசை வச்சு தான தர்மம் பண்ண முடியுது. அதே மாதிரி கொஞ்சம் வேர்வையை பொறுத்து வெயிலை பொறுத்தால் அதனால் நமக்கு பல நன்மைகள் கிடைக்கிறது. வியர்வையை விரும்பு, அறம் செய்ய விரும்புகிற வியர்வையை விரும்பு. வியர்வையினால் பல வேண்டாத அந்த உப்புக்களும் நீரும் உடம்பை விட்டு வெளியேறுவதால் நமக்கு பல நன்பலன்கள் கிடைக்கின்றன. தயவு செய்து ஏசியை பழக்கி கொள்ளாதீர்கள். 25,000 ரூபாய்க்கு ஏசி வாங்கி அதுக்கு ஒரு வருஷத்துக்கு 50,000க்கு கரண்ட் சார்ஜ் கொடுக்குறோன்னா நம்மள முட்டாள் யார்? நன்றி, வணக்கம்.